शेयर करेगा रहीम भाई अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि। என்னுடைய மாலை மாலை முகர்ந்து விகாசு ஒப்புக்கொண்டேன் பகிர்ந்து अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदन युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युति'ल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम इन्न अअज़म निकाहि बरका ஐஸருஹு மௌனா। எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லவர்களால் எனது மகன் ஜாசிருக்கும் சகோதரர் பஷீருடைய மகள் ருமானாவுக்கும் இங்கே திருமண ஒப்பந்தம் நடைபெற்றது. பெண்ணுடைய தாப்பனார் மணமகனிடத்திலே நான் என்னுடைய மகள் ருமானாவை உங்களுக்கு விகாஸ் செய்து வைத்தேன் என்று சொன்னார். மணமகன் ஒப்புக்கொண்டார். இது இஸ்லாமிய திருமண ஒப்பந்தம். அடுத்து இந்த திருமணத்தில் மார்க்கம் கூறக்கூடியது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வாத்துல் நிசா சதுகாத்திகின்ற நஹிலா, நீங்கள் பெண்களுக்கு நீங்கள் மணமுடிக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு மகர்களை மனமுந்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில் அந்த மகரை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கின்றது. இந்த திருமணத்தில் பொதுவாக மார்க்கம் சொல்கின்றது, இன்ன ஆகம நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மௌனா. திருமணத்தில் ரொம்பவும் பரக்கத்து பொருந்திய திருமணம் இந்த திருமணம்
செலவு ரொம்ப சிக்கனமாக இருக்கிறதோ அந்த திருமணம் தான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் இந்த ஏகத்துவ சிந்தனை எனக்கு கிடைத்த பிறகு 1986 கடை பள்ளிவாசலில் வைத்து எனக்கு திருமணம் நடைபெற்றது. காலசக்கரம் சுழன்றிருக்கிறது. அன்றைக்கு சகோதரர் அப்துல் ஹமீதனுடைய தாப்பனார் ஆஜாலப்பை அவர்கள் கடைப்பள்ளியில் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அதுபோல மற்ற நண்பர்கள் அந்த மூத்த தலைமுறைகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நான் கொடுத்த மகரு 300 ரூபாய். அதான் எனக்கு அன்றைக்குள்ள சக்தி. அன்றைக்கு நான் விருந்து வைக்கவில்லை, பெண் வீட்டில் வச்சாங்க. அப்போது பெண் வீட்டில் விருந்து வைக்கலாமா கூடாதா என்ற பிரச்சனையே எழவில்லை. இப்போது பெண் வீட்டில் விருந்து கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால் பெண் வீட்டிற்கு பாரத்தை பழுவை சுமத்தக்கூடாது என்பதுதான். இப்போதும் நான் விருந்து வைக்கவில்லை. இதுல என்னுடைய நண்பர்கள் ஊர்க்காரர்கள் ஒரு சாப்பாடு வச்சா என்ன என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால அன்றைக்கு நான் ரொம்பவும் பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருந்தேன். இப்போது என்னுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கின்றார்கள். நான் விருந்து வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் கல்யாணம் என்பது அதுல கடன் வாங்கி விருந்து வைக்கக்கூடிய நிலைமை இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நடக்கின்றது. அதுதான் வேதனைக்குரிய விஷயம். என்ன நடக்கின்றது என்று சொன்னால், ஒன்று வீட்டை விற்கின்றார்கள், அல்லது வீட்டை அடமானத்திற்கு வைக்கின்றார்கள், அல்லது கடன் வாங்குகின்றார்கள். இந்த நிலை இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தில் ரொம்பவும் எளிமையானது, சிலவர்கள் ரொம்ப சிக்கனமானது என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லியிருக்கேன். மேலப்பாளையத்தில் கடந்த காலத்தில் விற்கப்பட்ட வீடுகளை எடுத்துக்கொண்டால் எல்லாமே திருமணத்திற்கு கடன் வாங்கிதான் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்ப அதனால திருமணத்திற்கு என்று கடன் வாங்கக்கூடாது. என்னுடைய கான்செப்ட் மார்க்கம் அதைத்தான் சொல்கின்றது. அப்ப இந்த மாதிரி கடன் வாங்காமல் அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு திருமணம் நடத்த வேண்டும். விருந்துக்கு என்று ஒரு கடனும் வாங்கக்கூடாது. அந்த அடிப்படையில இன்றைக்கு நான் எல்லாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய 2 பையன்மார்களும் நான் எந்த கொள்கை பயணத்தில் செல்கின்றனோ அந்த பயணத்திலேயே செல்கின்றார்கள், திருமணம் உட்பட. அவர்கள் நேர் எதிர் திசையில் சென்றார்கள் என்று சொன்னால் அது ஒரு சோதனை. நூஹ் நபிக்கு அவங்களுடைய மகன் ஒரு சோதனையாக அமர்ந்தது போன்று சோதனையாக ஆகிவிடும். ஆனால் அது மாதிரி இல்லாமல் அல்லாஹ் தஆலா இந்த கொள்கை பயணத்தில் என்னோடு அவர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இன்றைக்கு அவர்களால் விருந்து போட முடியும். அது ஒரு சிரமமான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்று சொன்னால், திருமணம் என்று சொன்னால் அதுல கண்டிப்பாக விருந்து வைத்தாக வேண்டும், அதுவும் கடன் வாங்கியாவது வைத்தாக வேண்டும் என்ற ஒரு நிலை தொடர்கின்றது. என்னுடைய மூத்த மருமகன் அவர்கள் கூட விருந்து வைக்கலாமே என்று அபிப்பிராயப்பட்டார்கள். நான் அதில் ஆர்வம் காட்டவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உரிமை எடுத்து அவங்க கூட செலவு செய்வதற்கு முன் வரலாம். ஆனால் அப்படி இருந்தும் அதை நான் மௌனம் காத்துவிட்டேன். என்னை பொறுத்தவரையில என் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஜமாத்து பிள்ளைகள் ஏராளம் யாரை கூப்பிடுறது யாரை விட்டுறது, இது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இப்போது கூட நோன்பு, அதாவது அவன் வெளிநாட்டில் பணியாற்றுவதன் காரணமாக மறுநாள் திருமணம் வைப்பதனால இன்னும் நிறைய பேருக்கு நான் சொல்லவில்லை, ஒரு அன்பு அழைப்பு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய திருமணம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி தான் இருக்கின்றது. சொல்ல வேண்டும் என்ற ஒரு மார்க்க அடிப்படையில் ஒரு நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. ஆனால் நட்புகள் வட்டாரம் தெரிஞ்சவங்க இவர்களுக்கெல்லாம் சொல்வதனால ஒரு தப்பு ஒன்று கிடையாது. அது நிறைய பேர் மக்களிடத்தில் சொல்லவில்லை. அப்ப அதனால இந்த மாதிரியான அளவுல தான் என்னுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால இதுல திருமணத்துல எந்த ஒரு அடிப்படையிலும் ஒரு ஆள் கடன் படக்கூடாது. ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, ஏழைகள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றார்கள். இப்போ அதாவது இதை நாம மட்டும் சொல்லல,
அதாவது ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் என்று அம்பானியுடைய பையனுக்கு நடந்தது இப்போ சமீபத்தில். அதற்கு மட்டும் 1000 கோடி ஆனந்த் அம்பானிக்கு செலவு செய்ததுக்கு ராதிகா அம்பர்ஜென்ட் இந்த 2 பேருக்கும் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் மட்டும் 1000 கோடி. அது என்ன மாதிரியான செலவு சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்து அம்பானியுடைய மகனுடைய கல்யாணம் நடந்தது 5000 கோடி. அதாவது பத்திரிகைகள் கொதிக்கிறாங்க. தமிழ் இந்துவில் அதை பார்த்துட்டு கொதிக்கலாம். ஏன் இந்த மாதிரி செலவு செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார்கள் என்றால், அப்போ திருமணத்தினுடைய அந்த எல்லை விரிவடைவதை பார்த்து எல்லோருமே வேதனை அடைகின்றார்கள். அப்படி வேண்டாம் என்று நினைக்கின்றார்கள். அந்த பிரிவினுடைய எல்லை எவ்வளவு என்பது வேறு விஷயம். அப்ப அதனால இந்த திருமணத்தை பொறுத்த வரையில அதுல அதிகமான அளவு செலவு என்பது அது பாதிக்கப்படுவது ஏழை தான். புலி சூடு போட்டுக் கொண்டது என்று பூனை சூடு போட்டுக்கொண்ட கதையாக இன்றைக்கு செல்வந்தர்கள் செலவு செய்யறதை பார்த்து ஏழைகள் கடன் வாங்கலாம். அது வேண்டாம். இந்த மாற்றம் அப்படி யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க வைத்த திருமணம் என்று சொன்னால் ஒரு ஆடு வைத்து விருந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய திருமணத்தை எடுத்துக்கொண்டால் சும்மா கொஞ்சம் போல மாவு நெய் கட்டி இதையெல்லாம் போட்டு பிணைஞ்சு கொலக்கட்டை மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் வழிபாடு. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த திருமண வழிகாட்டல் இருந்திருக்கின்றது. பெரிய அளவுல கிடையாது. அப்ப திருமணத்தின் மூலமாக ஒரு செலவு வேண்டாம். சமீபத்தில் எங்களுடைய ஜமாத்தை சார்ந்த ஜலால் என்ற சகோதரர், அவருடைய பையன் ஐஐடி, அவன் வெளிநாட்டிலும் இருக்கின்றான். அவன் சமீபத்தில் திருமணம் முடிக்கின்ற பொழுது என்னை அழைத்திருந்தான். நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பில் எந்த விருதும் வைக்கவில்லை, சிம்பிளாக முடிக்கின்றான். இது வர வேண்டும். ஏழைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கடன் வாங்கி பணக்காரனை பார்த்து, இது இந்திய பொருளாதாரத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள், வெளிக்காட்டும் விளைவு. பணக்காரன் பெரிய அளவுல அவன் திருமணம் நடத்தும் போது ஏழையும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண நினைக்கிறான். அது வேண்டாம். அந்த மாதிரியான அளவுல வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கின்றது. உன்னுடைய சக்திக்கு உட்பட்டு இந்த திருமணத்தை முடித்துக் கொள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையில எளிமையான அடிப்படையில் தான் இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த திருமணத்துல மகள், இப்ப என்னுடைய பையன் மகள் கொடுக்கின்றான். அது கொடுங்க. அவங்க 10 பவுன் 10 லட்சம் ரூபாய் 26,000 ரூபாய் அதுக்குரிய ஜக்காத்தும் கொடுத்து விட்டோம். என்னுடைய காப்பனார் இருக்கிறார், அவரிடத்தில் சொல்லிக் கொள்கின்றேன், இந்த பொருள், இந்த மகள் தொகை உங்களுக்கு உள்ளது, மகளுக்கு உள்ளது. அதை நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம். என்னுடைய மனைவியும் 13 லட்சம் ரூபாய் 13 லட்சம் ரூபாய் அது பெண்ணுக்கு உரியது. அந்த பெண்ணிடத்திலிருந்து நாங்கள் யாரும் கிளைம் பண்ண மாட்டோம். என்னுடைய மகன் என்னிடத்தில் நீ என்ன மகள் கொடுக்க போகிறார் என்று நான் கேட்டேன். அவன் சொன்னான், என்னுடைய மூத்த மச்சான் அவங்க மகள் கொடுத்த மாதிரி நான் கொடுக்க போறேன் அப்படின்னு. சரிப்பா, என்னுடைய மகன் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். அவர் கொடுத்தது 84 கிராம் அன்றைய தினத்தில் அவர் கொடுத்தார். அப்போ அதுல 2வது என்னவென்றால், நாகர்கோவில் வட்டாரத்துல என்னுடைய மருமகனுடைய தாய்மாமங்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த மோந்த தொகை சிந்தனை உள்ள மக்கள்லாம் அவங்க நாகர்கோயில 100 பவுனுங்க, 100 பவுன். இன்றைக்கு என்னாச்சு, 1.5 கோடி நெருங்க முடியுமான்னு பார்த்துக்கங்க. அவரு அந்த கலாச்சாரத்தை நான் உடைச்சிட்டு அவங்க குடும்பமும் அதற்கு இணங்கி என்னுடைய மகளிடத்தில் நீங்கள் என்ன போட்டீர்கள் என்று கேட்கறது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த கொள்கை அவங்க இடத்துல போய் சேர்ந்ததுடைய தாக்கம் என்னுடைய மகளிடத்துல. அதே போல மற்ற மருமகன்களும் அப்படித்தான். நீங்க என்ன போட்டீங்க இதுவரைக்கும் நான் சொல்றேன், என்னுடைய மகளுக்கு என்ன போடப்பட்டது என்பது என்னுடைய நினைவிலும் கிடையாது, நான் கேட்கவும் இல்லை, அவங்களும் கேட்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் வந்தது எதனால் என்று சொன்னால்,
ஏகத்துவ கொள்கையை பொறுத்தவரை ஒன்றுமே கிடையாது. இவங்க சொல்ல போனால் செட் த கிளாக் இன் தி ரைட் டைரக்ஷன் என்று சொல்வார்கள். கிளாக் அதனுடைய ஆன்டி கிளாக்ல போயிட்டு இருந்துச்சு. அதாவது ஆக்குல் நிசா சதுகாத்திகள் நகலா, பெண்களுக்கு நீங்கள் மகரை கொடுங்கள் என்று சொல்ல பெண்களிலிருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்ப அது இன்றைக்கு மாற்றப்பட்டு நலப்பணத்தை பொறுத்தவரையில அதிகபட்சம் ஒரு பெண்ணுக்கு 10 பவுன் தான் போடுவாங்க. அதான் சக்தி. 5 பவுன் போட்ட மக்களும் இருக்கின்றார்கள். அப்ப அதெல்லாம் இன்றைக்கு அப்படியே இப்ப எனக்குள்ள என்ன கவலை வருதுன்னா, இது மகர் கொஞ்சம் ஏறுமுகமாக போய் பின்னால இது கொஞ்சம் அதுல கொஞ்சம் ரொம்ப கடுமை காட்டாதீங்கப்பா என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வருமோ என்ற ஒரு பயம் ஏற்படுகின்றது. அப்ப அதனால என்னுடைய மூத்த மகனுடைய அந்த பிரசிடென்ஸ் என்று சொல்வார்கள், முன்மாதிரி, அந்த அடிப்படையில அதை அவங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு அவன் இந்த மகரை அளித்திருக்கின்றான். இதுல அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். நம்முடைய இந்த பயணத்தை நான் 300 ரூபாய் கொடுத்தேன் வசதி இல்லாத காலத்துல. இன்றைக்கு அல்லாஹ் அந்த மக்களுக்கு வசதியை கொடுத்திருக்கின்றான். இன்றைக்கு ஒரு 13 லட்சம் ரூபாய் அளவுல தங்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இதுல மேல எனக்கு வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனை எப்போது ஏற்பட்டது என்று சொன்னால், மேலப்பாளையத்தில் முஸ்லீம் ஏழை நிவாரண சங்கம் கொண்டு கொண்டு இருக்கின்றது. இந்த சங்கத்தில் இருந்து நான் 1977 அல்லது 76 அம்பகரத்தூர் என்ற ஊர்ல ஒரு மாநாட்டுக்கு போயிருக்கேன். மீளாது மாநாடு. அதில் போய் கலந்துருக்கேன். அப்போது சுன்னத்துல் ஜமாஅத்துல இருந்துகிட்டு இருக்கும்போது முஸ்லிம் ஏழை பெண்கள் நிவாரண சங்கத்திலிருந்து காலண்டரை கையில வச்சிருக்காங்க. காலண்டரை அது என்னுடைய உறவினர் தான். காலண்டரை கையில வச்சிருக்காங்க. அதுல என்ன கேட்டா, அதுல வசூல் பண்றவங்களுக்கு 40% யார் வசூல் பண்றாங்களோ அவங்களுக்கு 60% நிவாரண சங்கத்துக்கு. அப்படி நிற்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்தது. யாருமே அவரை ஏறிட்டு பார்க்கல. அது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கின்றது, நமது ஊரை யார் இப்படி கேவலப்படுத்துகிறார். சுன்னத்துல் ஜமாஅத்துல தான் இருந்தான். அப்போது என்னுடைய எண்ணம், அப்துல் சமது சாஹிப் அவர்கள் முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் தாக்கம் ஏற்பட்டுச்சு. அவரை கூப்பிட்டு வந்து திருமணம் முடிக்கணும் என்றெல்லாம் எண்ணத்துல இருந்துச்சு. பின்னால இந்த ஏகத்துவ சிந்தனை வந்ததுன்னா அதெல்லாம் மாறிடுச்சு. அன்றைக்கு நான் சபதம் எடுத்தேன், எல்லாருக்கும் முன்னிட்டும் பெண் வீட்டில் வாங்கக்கூடாது, இந்த வரதட்சணை என்பது ஒழிய வேண்டும். அதுல என்ன குடும்பம் தெரியுமாங்க, பெண்ணை முடிக்கிறான், அந்த பெண்ணின் வாழ்க்கையில கணவனை விட அதிகமான தியாகத்தை செய்யணும். அதிகமான தியாகம். இதை சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 மாதம் சுமக்கிறா, பிள்ளைய அவன் வளர்க்கிறா, சாதாரணமான ஒரு தியாகம் கிடையாது. ஒரு போர்ட்டர் நம்ம இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறோம், ஒரு லக்கேஜை தூக்கிட்டு வர்றான், நம்முடைய கோச்சில் கொண்டு வந்து வைக்கிறான். 10 ரூபா கேட்கிற இடத்துல மனம் வந்து இந்தாப்பா 20 ரூபா வச்சுக்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம். 10 மாசம் சுமந்து பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல வாழ்க்கையில சரிசமா பங்காளிக்க போய் அது என்ன தெரியுமா, வட்டிக்காரனை விட ரொம்ப குடும்பம் மிரட்டி வாங்குறது. நீ திருமணம் முடிச்சா முடியலன்னா எனக்கு வேற பெண்கள் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய நிலையில மேலப்பாளையம் இருந்தது. திரைப்படத்துல காட்டினான். அந்த பெண்ணை கட்டி கொடுப்பதற்காக வேண்டி தொகையை பிடிச்சிருப்பான், நிறைய பிடிச்சிருப்பான். குறிப்பிட்ட ஒரு தொகையை கொடுக்காததின் காரணத்தினால இந்த திருமணமே வேண்டாம் என்று, அதாவது அந்த பெண் வீட்டு பெண்ணுடைய தாப்பன் தரையில கிடந்து புரள்வான், கதறுவான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏற்று பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா வட்டிக்காரன் விட மிகவும் கொடுமையான அளவுல சமூகம் இருந்தது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். அலம் தர கைஃபா வரவுல்லாஹ் மஸலன் கலிமத்தன் தய்யிபா. நல்ல தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணத்தை காட்டுகின்றான். கஷஜரத்தின் தய்யிபா, நல்ல மரத்தை போன்றது. அஸ்லுஹா சாபித்தும், அதனுடைய வேர் பூமியிலே வேறுண்டி இருக்கின்றது. ஃபருஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளை வானத்தில் பரவி போய் இருக்கின்றது. தூத்தி இப்லஹா குல்ல ஹின்னின் இத்னி ரப்பிகா, அது தன்னுடைய கனிகளை இறைவனுடைய உத்தரவை கொண்டு எல்லா நேரத்திலையும் வழங்குகின்றது. அப்ப இந்த கொள்கை உள்ளே அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த சிந்தனை ஓட்டம் உள்ளத்தில் பதிகின்ற பொழுது எல்லா அம்சங்களும் அவரிடத்தில் சரிபட்டு வருகின்றது. அதனுடைய ஒரு விளைவு தான், அதனுடைய நல்ல கனிதான் இது போன்ற மதப்படுத்த நிற்கக்கூடிய இந்த திருமணங்கள். இது மாதிரி திருமணங்கள், நபி வழி திருமணங்கள் மேலப்பாளையத்தில் மிகப்பெரிய அளவில் பரவலாக வேண்டும் என்று கேட்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவதற்கு ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதை சொல்லி நாம் பார்த்துக் கொள்வோமாக. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பாரக்கல்லாஹு லக மணமக்கள் சொல்றான். அல்லாஹ் உனக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் செய்வானாக. மணமக்களாகிய உங்கள் இருவரையும் நன்மையிலேயே ஒன்று சேர்த்து வைப்பானாக. இது அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொல்லி தந்த ஒரு துவா. பரக்கத்தை முன்னிறுத்தி அவங்க செய்யறாங்க. அந்த அடிப்படையில் இவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை என்றும் நிலவட்டுமாக என்று கூறி வந்திருந்த, அதாவது எங்கள் தெரு ஜமாத்தார்கள், பெண்ணுக்கு ஜமாத்தார்கள், நாகர்கோயிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய சமந்த வழியில் உள்ள சகோதரர்கள், எல்லா மக்களையும் அவர்களுக்கு நாங்கள் ஜமாத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபை முடிகின்ற பொழுது ஒரு துவாவை அந்த துவாவை சொல்லி நாம் முடித்துக் கொள்வோமாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சம்சா இருக்கிறது, டீம் இருக்கிறது. இது மாப்பிள்ளை விட்டு செலவு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அறிவிச்சுக்கணும். சார்